தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். துருவன் சரித்திரம் என்று இதை சொல்லுவார்கள். இதை வீட்டில் இருக்கிற பெரியவர்களெல்லாம் நாம் குழந்தையாக இருக்கிற போது சொல்லி இதே மாதிரி நேர்மையாக இருக்க வேண்டும், மக்கள் மீது நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தால் துருவனைப் போல நீங்களும் உயர்வீர்கள் என்று நம்மிடத்தில் அந்த பெரியவர்களெல்லாம் சொல்லி அந்த கதையை சொல்வார்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதாவது இந்த துருவனுடைய தாய், அவள்தான் முதல் மனைவி. அவள் சொல்லித் தருகிறாள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று நீ சொல்லிக்கொண்டு இரு, தவத்திலே இதை மனதிலே வைத்து செய், அந்த விஷ்ணு புராணன் உனக்கு நல்லது செய்வான் என்கிறான். எனவே அந்த நாரதர் வீட்டிற்கு போய் என்ற அவர் கூறிய அறிவுரையெல்லாம் தாண்டி அவன் பாட்டுக்கு அவன் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் செல்கிறான். அவன் யமுனைக்கரையை அடைகின்ற பொழுது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவன் முதல் 3 நாட்களுக்கு பழங்கள், விளாம்பழம், இலந்தை பழம் போன்றவை சாப்பிடுகிறான். அந்த முதல் மாதம் அப்படி போய்விட்டது என்றால் 2வது மாதம் 6 நாட்களுக்கு உலர்ந்த புல், இலை முதலியவை சாப்பிடுகிறான். உணவு சாப்பிடுவதில்லை. 3வது மாதம் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை மட்டுமே பருகுகிறான். 4வது மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே ஆகாரமாக உட்கொள்கிறான். 5வது மாதம் அதுவுமின்றி மூச்சை அடக்கி ஒற்றை காலால் தூண்போல் அசைவற்று நின்று பரமாத்மாவை தியானம் செய்ய தொடங்குகிறான். இவ்வாறு அவன் செய்ய தொடங்கியதுக்கு பின்னாலே இவனுடைய தவத்தினாலே இந்த உக்கிரம் ஏற்பட்டு தேவலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இதனாலே மிகுந்த பயமடைந்து அவர்கள் இதனால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நேராக அந்த பிரம்மாவிடம் போய் சென்று அழுகிறார்கள். இந்த உக்கிரத்தினாலே எங்களுக்கு ஒன்றுமே முடியவில்லை, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த தவத்தை நிறுத்தினால்தான் எங்களுக்கு நன்மை உண்டாகும், நாங்கள் நல்ல முறையில் எப்பொழுதும் போல இருக்க முடியும் என்று சொல்லி அழுகிறார்கள். அதை கேட்டவுடனே பிரம்மா என்ன செய்கிறார், அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நேராக விஷ்ணு பிரானிடம் செல்கிறார். விஷ்ணு பிரான் காலில் விழுந்து, இவனுடைய உக்கரத்தினால், தவத்தினுடைய உக்கரத்தினால் எங்களுக்கெல்லாம் இங்கே எந்த விதமான மூச்சு கூட விட முடியவில்லை என்று சொல்லி அழுகிறார். உடனே விஷ்ணு பிரான் என்ன சொல்கிறார், நான் நிச்சயமாக அங்கு சென்று அவனுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்வேன். உத்தமபாதனுடைய மகன் துருவன் முழுமையாக என்னிடம் மனத்தை நிறுத்தியிருக்கிறான், அவனது அந்த கடுந்தவன்தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நான் அதனை சரி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். போனவுடனும் பகவான் கருடன் மீது அமர்ந்து அந்த அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் மதுவனம், அந்த மதுவனத்திற்கு வந்தார். அந்த யமுனைக்கரையில் இருக்கிற மதுவனத்துக்கு அவர் வந்தார். அவனுக்கு நேரிலே அவனுக்கு முன்னாலே தோற்றத்தை அவன் காட்டினார். அவன் முழுமையாக பார்த்தவன் பகவானை பார்த்து அவர் காலில் விழுந்து அவருக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு எண்ணங்கள் உண்டாகிறது. நேரில் பார்த்தனால திகைப்பு ஏற்பட்டு என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார், அந்த அவருடைய கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்திலே அந்த இருக்கில்ல சங்கினாலே அவன் கன்னத்தை மெல்ல தடவுகிறார். அந்த சனத்திலே முழுமையான அவனுக்கு ஞானம் ஏற்படுவது. துருவனுக்கு கற்காமலேயே அனைத்தும் தெரிந்தது, பிரம்மத்துவம் புரிந்தது. பகவானை அவன் பெருமையாக கூறி புகழ்ந்தான். பகவான் பேசத்தினான், இவனுடைய அப்பா மன்னனாக இருந்தனால், மன்னன் மகனே, உன் மனதில் ஏற்பட்ட விருப்பம் எதுவோ அது நிறைவேறும். உனக்கு நான் உயர்ந்த ஸ்தானத்தை அளிக்கிறேன். நீ துருவ மண்டலமாக திகழ்வாய். இதுதான், இந்த இடத்துல தான் நம்முடைய பெரியோர்களெல்லாம் மிக சீரும் சிறப்பாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்படி அவன் அந்த விஷ்ணு புரானை நம்பி அவனுடைய தவத்தை கொண்டு போனான். அதனாலே அவனுக்கு கிடைத்த பலன் என்றால், ஒரு நட்சத்திர மண்டலங்களுமாகவே அவனை வைத்திருக்கிற நட்சத்திரங்கள் கூடிய தர்மதேவையும் அக்னியும் காசிபு சுகுரம் முதலானவர்களிடம் பலமாக சுற்றி வரும் ஸ்தானம் அது நமக்கு காட்டுவார்கள். இந்த துருவ மண்டலம் எந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு அந்த பெரியவர்களும் காட்டுவார். அதற்கு பின்னாலே உன் தந்தை உன்னிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு வனத்துக்கு போன பிறகு 30,000 வருடங்கள் நீ பூமியை ஆழ்வாய். அடி அப்பா, உன் சகோதரன் உத்தமன் ஒரு வேட்டையிலே இறப்பான். அவனை நினைத்து கொண்டு தேடிக்கொண்டு அவன் தாயும் அந்த காட்டு தீயில் விழுவாள். நீ தர்மத்தை மூலதனமாக கொண்டு தட்சிணக்கூடிய யாகங்களை எல்லாம் ஆராதிப்பாய். பிறகு எந்த இடத்துக்கு சென்றாலும் மீண்டும் பிறக்க மாட்டாயோ, அப்படிப்பட்ட ரிஷி மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு அந்த பதவியை நீ அடைவாய் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதே மாதிரியான நல்ல ஒரு ஸ்திதியோடு
அவன் செல்கிறான், தன் தந்தையை நோக்கி செல்கிறான். தந்தையானவர் இதை கேள்விப்பட்டு உடனடியாக அங்கே இருக்கிற படைகள், அங்கே இருக்கிற மந்திரிமார்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அந்த நாட்டினுடைய முன்னாலேயே, அதாவது முகப்பிலேயே அவர்கள் எல்லா விதமான வரவேற்பும் அவனுக்கு கொடுப்பார்கள். வந்ததுக்கு பின்னாலே அவன் அந்த நாட்டை ஆளத் தொடங்குவான். தந்தையாரும் அந்த நாட்டை அவனிடம் ஒப்படைத்து விட்டு செல்வார். அவன் அந்த 9 அஸ்வமேத யாகம் செய்வான். அவனுக்கு வேத கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களோடு மந்திரிகள் உறவினர்களோடு மகனை எதிர்கொள்ளப்பட்டார். அவர்கள் எல்லாம் அந்த குடும்பம் அனைவருமே அவரை சென்று சேர்ந்து அந்த வரவேற்பு கொடுத்திருக்கிறது. அந்த சமயத்திலே இந்த தன்னுடைய தம்பியான உத்தமன் காட்டிலே செல்கிற பொழுது அங்கிருக்கிற ஒரு கொடிய கூட்டம் அவனை கொன்று விடுகிறது. எனவே இவன் அங்கிருந்து புறப்பட்டு படைகளோடு சென்று அவர்களெல்லாம் அழைத்து விட்டு வருவான். அந்த துருவன் அந்த முனிவர்களோடு அவருடைய தாத்தா அந்த முனிவர்களும் பார்த்து, குழந்தாய் கோபம் கொள்ளாதே, பாவமாக குற்றமற்ற எச்சையர்களை கோபத்தால் கொன்றாய். இது சான்றோர்கள் வெறுக்கத்தக்க செயல், நம் குலத்துக்கு ஏற்றதில்ல. உனக்கென சகோதர பாசம் அதிகம். அவன் கொலையால் ஒருவன் செய்த குற்றத்துக்காக நீ தொடர்ச்சியாக பலரை கொன்றுவிட்டாய். உடலை ஆத்மாவாக நினைத்து கொண்டு செய்யும் பிராணிவதம் பகவானை உபசிக்கின்ற சாதுகளுக்கு சரியல்ல. நீ எப்படி இந்த குற்றத்தை செய்தாய்? யட்சர்களை கொன்றதால் பரமேஸ்வருக்கு தோழரான யட்சர்கள் தலைவரான குபேரனை நீ அவமதிக்கிறாய். இப்பொழுது நீ அந்த குபேரனை வணங்கி இனிய சொற்களால் சந்தோஷப்படுத்து என்று அறிவுரை கூறிவிட்டு சென்றார். அந்த தாத்தா சொன்னபடியே துருவன் கோபத்தை விட்டு போரை நிறுத்தி கொண்டு குபேரனிடம் தன்னை வணங்கிய துருவனை பார்த்து குபேரன் சொல்கிறார், சத்திரியகுமாரா, பகை என்பது எளிதில் விட முடியாது. ஆனால் பாட்னாரை சொல்லை கேட்டு பகையை நீ விட்டாய். யட்சன் யாரும் உன் சகோதரனை கொல்லவில்லை, நீயும் யட்சர்களை கொல்லவில்லை. ஏனென்றால் அது காலம்தான் ஜீவனுடைய பிறப்புக்கும் பிறப்பும் காரணம். எனவே நீ காரணமில்லை என்று சொல்லி அவன் நெஞ்சிலே இருக்கிற அந்த துயரத்தை போக்குகிறார் குபேரன். உன்னிடம் சந்தோஷமடைந்தவனாக இருக்கிறேன், நீ விரும்பும் வார்த்தையை கேளுகின்ற துருவன் நிலையான விஷ்ணு பக்தியை கூறி வரமாக பெற்று அதன் பிறகு பல வருடங்கள் ஆட்சி செய்தார் துருவன். பகவான் சொன்னது போன்று 36,000 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு மகனுக்கு பட்டம் சூட்டி பத்திரிகாசிரமம் சென்று தியானத்திலே ஆண்டார் என்று நாம் படிக்கிறோம். இதையெல்லாம் நாம் படித்தால் என்ன கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. செல்வத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், மனப்பக்குவத்தை கொடுக்கும், பகவானிடம் சிறப்பு பக்தியை கொடுக்கும், நிலைத்த பதவி கிடைக்கும், அதாவது சொர்க்கம் நமக்கு சித்தியாகும். இந்த சரித்திரத்தை காலையிலும் மாலையிலும் பக்தியுடன் கேட்கும். மேலும் பௌர்ணமி, சதுர்த்தி, திவாசி, திருவோணம், சப்தமி, மாதப்பிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை மாலை, சந்தியா காலம் முதலிய காலங்களில் துருவ சரித்திரத்தை சொல்வதாலும் கேட்பதாலும் பலன் மிகுதியாகும். இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு வேணான் பற்றிய ஒரு சரித்திரத்தை நாளை பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.